அதான் இந்த டைவர்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற கொஞ்ச நாளை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் பொண்டாட்டியாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. தலைவன் தலைவி மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்க. வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு கதையை வந்து எப்படி எப்படி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி எப்படி வாழணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, ஆல்ரெடி இருந்தவங்க, இந்த டைவர்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். இல்லை நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதி தான். அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் யோகி பாபு சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா படம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் போய் பாருங்க, எல்லாரும் ஃபேமிலியாக போய் பாருங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க போய் பாருங்க, லவ் பண்ணுறவங்க போய் பாருங்க, சின்ன சின்ன சண்டை வரவங்க போய் பாருங்க. ஃபேமிலினா சண்டை வரதான் செய்யும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேர்ந்துருவோன்றதுக்கு இந்த படம் பெரிய எக்ஸாம்பிள். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு பேர் காம்பினேஷன் சேதுபதியில் அவங்க ரெண்டு பேரை பார்த்த மாதிரி இருக்குது. இதில் ரெண்டு பேரும் பார்க்குறேன். ரியலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, அதனால் நல்லா இருக்கு. ஓவரால் படம் சூப்பராக இருக்கு. டைவர்ஸ் அப்ளை பண்ணால் கூட திருப்பியும் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ஒரு நிமிஷம் யோசிச்சா. அதனால யோசிங்க, அவ்வளோ. அப்போ கூட வீட்டுக்காரர் பக்காவாக இருக்கிறாருல, சேதுபதி பக்காவாக இருக்காருல்ல, சொந்தக்காரங்க காரணம் தான். லாஸ்ட்டில் எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய சொல்லிட்டேன் ப்ரோ. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் போனேன். நானும் ஒரு ரிவ்யூவர் தான். பட் எப்படி சொல்கிறது, இந்த காம்போ நல்லா இருந்தது. திருச்சிற்றம்பலம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு தனுஷ், அந்த அவங்க பேர் எப்படி இருந்ததோ அதை விட இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக போன ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் படம். எந்த ஒரு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரவே இல்லை. ரன்னிங் டைம் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஆக்ஷன் ஆகட்டும், வர அந்த சொந்தக்காரங்க சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. பல குடும்பங்கள் பிரியறதுக்கு சொந்தக்காரங்க தான் காரணம்ன்றாங்க. ஆமாம், அதுதான் இதில் சொல்லி வச்சுருக்காங்க கரெக்டாக. சொந்தக்காரங்க தான் முக்கியம். சொந்தக்காரங்க எப்படிலாம் வந்து சாவடிக்கிறாங்க, எப்படி பிரித்து விட்றாங்க, மாமனார் மாமியாருக்குள்ள சண்டை, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிருக்காரு. அது விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண விதம், அவரோட கேரக்டர் நல்லா செட் ஆயிடுச்சு. யோகி பாபு வர சீன்ஸ் எல்லாமே காமெடி தான். அவர் ஏதோ சும்மா ஏதாதெல்லாம் யூஸ் பண்ணல. அவர் வச்ச ஒரு 6 சீன் வந்தாலும் அந்த 6 சீனில் நச்சுன்னு காமெடி வந்திருக்கு அவர் வந்த சீன்ஸ் எல்லாம். டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணாலும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்றதா கடைசியாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, முக்கியமாக அவங்க பார்க்கணும். அதான் இந்த டைவர்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தாட்டு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற கொஞ்ச நாளை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் பொண்டாட்டியாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆக போகிறவங்க, ஆல்ரெடி இருந்தவங்க, இந்த டைவர்ஸ் கோட்ஸ் இதெல்லாம் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு மாறும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சார் அவங்க ரெண்டு பேர் பேர் வந்து அல்டிமேட்டுங்க சார். அவங்க ரெண்டு பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமெடி வந்து யோகி பாபு சாருக்கு சொல்லவே வேணாம். அங்கங்கே டச் கொடுக்குறாரு. ரொம்ப காமெடியாக இருக்குது, பார்க்க சிரிப்பாகவும் இருக்குது. இல்லை, இதுவும் ஃபுல்லாகவே ஃபேமிலி ஓரியன்ட் தான். இதுவும் ஃபேமிலி எல்லாமே அவர் சொல்ல போனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபேமிலி இதை பற்றி தான் எடுக்கிறாங்க. ஆனாலும் இதுவும் ஃபேமிலியை பற்றி தான். ஆனால் அதான் சொல்லலையா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து கல்யாணம் ஆனால் அவங்க அம்மா தாய் தகப்பெல்லாம் ஒதுங்கி ஓடிடணும், கூடவே வரக்கூடாது, பக்கத்தில் நல்லது சொல்கிறேன்னு சொல்லி அவங்க பிரித்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து நிறைய கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்கல்ல. இப்போ வந்து பொண்ணு வந்து அழுதுகிட்டு கசங்கி நிற்கும் போது எந்த தாயாக இருந்தாலுமே ஐயோ நம்ம பொண்ணு நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. அதை தான் அவர் லைவாகவே எடுத்திருக்காங்க. இன்றைக்கும் நம்ம லைவில் நிறையா பார்க்குறோம். அது உண்மை தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா, உன் புருஷன் உன் குடும்பம்னு விட்டுருங்க. வந்து அவங்க விடவும் சரி, நம்ம வாக்கப்பட்டு வந்துட்டா நம்ம மருமக அப்படின்னு இருக்கணும். எல்லாமே வந்து துஷ்டு பண்ணி விட்டா இப்படி விவாகரத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் அவர் 1 லைன் சொல்லியிருப்பார், நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா அதை வந்து உனக்கே புரிஞ்சுக்கல. என் பொண்டாட்டி வந்து நான் லவ் பண்ணுறது அவளுக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து நிறையா பேர் லவ் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் ஓப்பனாக சொல்லுங்கப்பா. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள். அப்போ தான் ஒய்ஃபுக்கு தெரியும்.
இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய பேருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ற எண்ணமே வராதுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா வராது, கண்டிப்பா வரவே வராது. இதை பார்க்குறவங்களுக்கு வராது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்துச்சா? எனக்கு ஒரே ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. டைவர்ஸுக்கெலாம் இல்லை, அவங்க கோச்சிட்டு அடிக்கடி சண்டை போட்டே போயிடுவாங்க. அவர் வந்து எப்பயுமே என் ஒய்ஃப் என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. நானும் கல்யாணம் முடிச்ச புதுசில் நானும் இப்படி தான் ஓடிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருண்ணா? குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ஆ குடும்பத்தோட பார்க்குற படமா அது? ஆமாண்ணா பார்க்கலாம். இப்ப சமீபத்தில் வரக்கூடிய இது மாமியாருங்களால பார்க்கலாம். மாமியார் கோசம் பார்க்கலாம் படம். மாமியார் கோசம் பார்க்கலாமா? என் பொண்டாட்டி மூட்டி மூட்டி விடுறது அந்த மாரி படாது. நிறைய மாமியார் பொண்டாட்ட மூட்டி மூட்டி விட்டுறாங்களா? அந்த மாரி கதை தான் இது. இது மாமியார் பார்க்க வேண்டிய படமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்? எல்லாரும் பார்க்க வந்த படம். விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணிடுறாருண்ணா. அவர் தான் படத்துலேயே ஃபுல்லாகவே. ஃபுல்லாவே அவர்தான். விக்ரம் மேனன் எப்படி பண்ணியிருக்காரு? அவங்க அதுக்கு மேலே பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே பண்ணிருக்காங்க. என்ன வச்சு பண்ணாங்களா? இல்ல நல்லா பண்ணாங்களா? விஜய் சேதுபதி வச்சு பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி வச்சு பண்ணிட்டாங்களா? அவ்வளோ கொடூர மனைவி அவங்க. அது மாதிரிலாம் இல்லை. பாசத்துலேயே கொஞ்சம் அம்மா பேச்சை கேட்டுன்னு விஜய் சேதுபதி கொடுமை பண்ணுவாங்க. அப்படியா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படி நடக்குதுல்ல? ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது. இருக்கா? எனக்குலாம் நிறைய நடந்துக்குதுண்ணா. தலைவா என்ன ஒரு படம் இது, என்ன ஒரு படம், படம் கிடையாது தலைவா, நிஜ வாழ்க்கை இது, நிஜ வாழ்க்கை. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நடக்கிற கதையை அப்படியே படமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ புருஷனுங்கெல்லாம் எப்படியே பாடுபடுறான்னு தெரியுமா? இந்த பக்கம் என் பொண்டாட்டி, இந்த பக்கம் என் மாமியார், பின்னாடி என் அம்மா, 3 பேருக்கும் நடுவில் புருஷங்காரன் படுற பார்த்தீங்கன்னா பாடு. அதை தான் தலைவா இந்த படத்தில் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன படத்தில் நடிக்கலை, அப்படியே கதையோட கதையாக வாழ்ந்துட்டு வந்துக்கிறார் தலைவா, வாழ்ந்துட்டு வந்துக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பாக இருக்குது தலைவா படத்தில். சிவாஜி கணேசனை மிஞ்சிடுவார் தலைவன். அப்படியாப்பட்ட நடிப்பு நரக்கனாகிறா போல். ஏன்னா பொண்டாட்டிங்க சும்மா இருக்கலாம், ஏன்னா ரொமான்ஸ் பண்ணி தன்னே 2 பேரும் மாவு போஸ்டில் போட்டு பசங்க ரொமான்ஸ் பண்ணி மாமியா காட்சி ஒரே ஒரு ஃபோன் போட்டு குடும்பத்தை 2ஆ பிரிச்சா பாரு, அவ்வளோதான் தலைவா. கோர்ட்டு வாசல் போலீஸ் ஸ்டேஷனு பாவம் அஞ்சினிங்கிறா போல தலைவன் ரொமான்ஸ் பண்ணின்னு இருந்த தலைவனை. இதுதான் நிஜ வாழ்க்கையிலையும் மாமியாருங்க எங்கேயுமே சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா மருமலைக்கிட்ட ஃபோன் போட்டு இந்த பிரச்சனை அது பிரச்சனை கருவேப்பிலை போட்டு சும்மா பொறின்னு பொறிஞ்சுன்னு பாருங்க மாமியாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு கொடுமையாக பண்ணியிருப்பாளுங்க மாமியாருங்க. அதை தான் இந்த படத்தில் படமாக இல்லை, இது நிஜ வாழ்க்கை போலே இருக்குது தலைவா, நிஜ வாழ்க்கை போலே இருக்குது. பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அரை மொட்டையில் நடிக்க வச்சுக்கிறாங்க தலைவா. அந்த குழந்தைய ஒரு மொட்டை போட்டு நடிக்க வச்சுருந்தா அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு படம் ஒரு பெஸ்ட்டு படமாக இருந்திருக்காது. பாவம் அரை மொட்டையில் என்ன போல் ஒரு மொட்டை போட்டுக்கலாம். அரை மொட்டையில் பாவம் அந்த குழந்தைய நடிக்க வச்சுக்கிறாங்க தலைவா. பாவம் அந்த பச்சிலம் குழந்தை என்ன பண்ணிச்சு சொல்லு. படம் சூப்பர் தலை. யோகி பாபனை காமெடி அப்படியே கொத்து போராட்டா போல கொத்தி போட்டுக்கிறாரு. அவரோட வேலை என்ன தெரியுமா படத்தில்? திருடன். ஆனால் திருடாமல் ஃபுல்லாக பொரோட்டா துண்ணுகிறா போல தலைவன். ஃபுல்லாக கொத்து போராட்டா துண்டுறாரு. அப்படியாப்பட்ட அருமையாக காமெடி கொடுத்துட்டாரு நம்ம யோகி பாபனை. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்ல காமெடி தலை. படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடாது. ஃபேமிலியாக மட்டும் இந்த படத்தை பார்க்கக்கூடாது, மாமியார் மருமகளுங்க தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க பண்ணுற கொடுமையாக அவங்களே தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் கஷ்டம், நம்ம அதனால இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தை மாமியார் மருமகளை தான் வந்து பார்க்கணும் தெளிவா. படத்தை நல்ல ஒரு படம். நன்றி, வணக்கம். தலைவா காலங்காலமாக இது நிஜ வாழ்க்கை. பொண்டாட்டிகிட்ட புருஷன் அடிப்பட்டு தான் ஆகணும், மிதிப்பட்டு தான் ஆகணும். இதுதான் காலாயத்தின் கட்டாயம். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது தான் புருஷன். ஆனால் இதோ அப்பா அடித்தான்னு நினச்சிக்கேன், மகன் எதிரும் என்ன அடிக்கிறேன்னு பொண்டாட்டி அடிச்சா அடி வாங்குறான். அது என்னன்னே தெரியல. எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. அது என்னன்னே புரியல. பாவம் பொண்டாட்டி அடிக்கிறா பாரு, எகிரி குத்துறா பாவம் என் தலைவனை விஜய் சேதுபதி. அது நிஜ வாழ்க்கையிலையும் உண்மை தான். பொண்டாட்டி அடிக்கிறாங்க புருஷங்காரனை, ஆனால் புருஷன் என்ன இதுன்னே கேட்க மாட்டான் தலைவா, கேட்க மாட்டான். நல்லா இருக்கு படம். அதுதான் தலைவா அவங்க ரொமான்ஸு. அது தெரியல, ஃபோன் போடுவாங்க, ஃபோனில் தான் தெரியும் என்ன பேச. ட்ரேஸ்வர் பண்ணால் தான் தெரியும் ஃபோனில் என்ன பேசுகிறாங்க. நம்ம ட்ரேஸ்வர் மூலியமாக கண்டுபிடிச்சா தான் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள பின்னாடி இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, பின்னாடி பேசாத, போய் பக்கத்து வீட்டில் கதையை பேசுவா ஊர் நாயத்தை. அதே நீ உன் மாமியார்கிட்ட பேசினா பிரச்சனையே வராது. பக்கத்து வீட்டில் ஊர் நாயத்தை பேசும்போது 1க்கு 2 அவன் மூட்டிடுவா. அதனால தான் பிரச்சனை 2ஆக பிரியுது. உங்கள் மாமியார்கிட்ட பிரச்சனையை சொன்னால் பிரச்சனையே வராது. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் இல்லை. அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை தலைவா. அதெல்லாம் நம்ம தேவையில்லாத சப்ஜெக்ட் தலைவா. எதுக்கு கள்ளக்காதல் கள்ள தொடர்பு இந்த படத்தில் என்ன இருக்கும் அதை பற்றி பேசுவோம். கள்ளக்காதல் எதுக்கு? டைவர்ஸ் நடக்குது, அதை சொல்லியிருக்காங்க படத்தில். டைவர்ஸ் பண்ணாத, பேப்பர் ஒன்றும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கள்ளக்காதலை பற்றி பேசாத, அது நடக்கிறது இயல்பு. ஏன்னா இப்போலாம் சலிச்சு போயிடுது, கள்ளக்காதல் சலிச்சு போயிடுது.
சேதுபதியா நித்யா ரெண்டு பேருமே நடிப்பு அரக்கன். சிவாஜி கணேசனே மிஞ்சிடுவாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க தெளிவா. போட்டி போட்டு நான் நல்ல நடிகனா நீ நல்ல நடிகனா போட்டி போட்டு நடிக்கிறாங்க தெளிவா. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அல்டிமேட் நல்ல படம்.